சயின்ஸ் ரிட்ரீட்டோட நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சயின்ஸ் அண்ட் ரிட்ரீட் போத் ஆர் இம்பார்ட்டன்ட் அஸ் அ காம்பினேஷன். இதோட நோக்கம் வந்து ரெண்டு. ஒன்று வந்து அறிவியல் ஆர் சயின்ஸ் இஸ் வெரி ஈஸி, இட்ஸ் ஆல் கனெக்டடுன்னு சொல்றது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வர்ற ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்றது. ஸோ எதுக்காகனா ஆஃப்டர் திஸ் 3 days லைக் வி கேன் ஆல்சோ கோ த்ரூ அ ஜேர்னி ஆஃப் சே லேர்னிங் கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி. இதில் ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணலாம். யூ கேன் பி இன் டச் வித் அஸ். இதில் ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன்ஸ் தட் அஸ் ஃபேமிலி ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ கேன் மேக் இஸ், இப்போ இந்த இவல்யூஷன் லைப்ரரின்னு ஒன்று செட் பண்ணுறோம். இதில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தேவைப்படுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது செஞ்சு அங்கே வச்சு எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸில் வாலண்டியர் பண்ணலாம். இது ஒரு ஸ்ட்ரீம் வேரின் லைக் வி கேன் பி கண்டினியூஸ்லி அசோசியேட்டட் அண்ட் வி கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி லேர்ன் அதர் திங்ஸ் ஆல்சோ. And we also contribute to this. So this is one perspective we are looking at. And the second aspect which we are looking at is like whatever we do, for some of us it's a hobby, for some of us it could be a livelihood also. So hobby irukkaravungalukku okay, we are welcoming them. But for people who want to have a sustainable livelihood, we are also as a like community helping people to bootstrap their say whatever livelihood ideas. So இது ரெண்டு நோக்கம் இருக்கு. ஒன்று லேர்னிங்கு, இன்னொன்று சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்க்கு நம்ம கம்யூனிட்டியில இருந்து என்ன அசிஸ்ட் பண்ண முடியுமோ we are trying to do. So in terms of skill, in terms of time, in terms of opportunity. So this is what is our whole objective.